தமிழ் தாய் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலயமா இன்னைக்கு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறதுல நான் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மனமது செம்மையானால் மந்திரம் தன்னை ஓத வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். கதைக்குள்ள போவோமே. இப்போ வள்ளலார் இருக்காரு, அவர் ஒரு பெரிய சித்தர். அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வள்ளலார் ஒரு நாள் என்ன செய்கிறாரு அப்படின்னா, கேரளாவுக்கு வேதம் கற்றுக் கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்காரு. அப்போ அந்த காலத்தில் வண்டி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால பல்லாக்கில் அவரை தூக்கி வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. 4 சிஷியர்கள் பல்லாக்கில் தூக்கி வச்சுட்டு அவரை உள்ள உட்கார வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு காட்டு பாதை வழியாக நடந்து வரும்பொழுது ஒரு மாடு மேய்க்கிறவர் இந்த பல்லாக்கை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டு எங்கே போகிறீங்க, பல்லாக்கை தூக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க, எங்கள் குருநாதரை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. உங்கள் குருநாதர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எங்கள் குருநாதர் வள்ளலார் அப்படின்னு சொன்னோடனே, பல்லாக்க இறக்கே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இவர் வள்ளலார் திரைசிலையை ஒதுக்கிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவனுடைய உடம்பு ஆஜானும் பாகமான உடம்பு, முரட்டு உடம்பு, கையில் கம்பு வர வச்சுருக்கேன். அப்போ சிஷியங்களை பார்த்து சொன்னார், பார்த்து நம்மளை அடிச்சுக்கிட்டு போக போகிறேன், இறக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இறக்குனோடனே வள்ளலார் திரைச்சிலையை ஒதுக்கிட்டு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ நீர் தானோ, அம்மா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் தான்ப்பா ராமலிங்கர் அடிகளார், எனக்கு ஒரு பேர், இன்னொரு பேர் வள்ளலார்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்களை 4 பேரும் தூக்கிட்டு கொண்டு போகிறாங்களே, நீங்கள் எதுக்கு கேரளாவுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவர் ராமலிங்க அடிகளார் சொல்கிறாரு, வேதம் கற்றுக் கொடுக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேதம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவர் யசுர் வேதம், அதர்வண வேதம், ரிக் வேதம், ஜாம வேதம் அப்படின்னு சொல்லி 4 வேதத்தை பற்றி சொல்கிறாரு. சரி, வேதத்தை கற்றுக்கிட்டு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொன்னால், வேதத்தை கற்றுக்கிட்டா இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா, அப்போனா எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. உடனே இவர் பார்த்தாரு, அவன் ஏற்கனவே ஒரு படிப்பறிவு இல்லாதவர், இவருக்கு சொல்லி நம்ம புரிய வைக்கன்னா இந்த ஒரு ஜென்மம் நமக்கு பத்தாது அப்படின்னு நினச்சிட்டு, சரி இவன் பாசையிலே நம்ம சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா நீ வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்க, என்னப்பா மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன், அந்த பாருங்க என் மாடு எருமை மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாட்டுக்காரர் சொல்கிறாப்புல. அப்போ வள்ளலார் சொல்லியிருக்காப்புல, நீ எருமை மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க, அவரே காளை மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்படியா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, அப்போ இதை இறைவனை பார்க்கலான்னு சொல்லி சொன்னீங்களே, அதுக்கான விஷயத்த எப்படி பார்க்குறது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த தெரியுது பாரு ஒரு மரம், அந்த மரத்துக்கு அடியில் போய் உட்காரு, கையில் இருக்க கம்பை தூக்கி போட்டுட்டு வெள்ளை மாட்டுக்காராவான்னு சொல்லி இறைவன் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அவ்வளோதானா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அப்படின்னு. இதை சொல்லவா கேரளாவுக்கு உங்களை 4 பேரும் தூக்கிட்டு போகிறாங்க, இதுக்கு ஒரு ஆள் சொன்னால் போதாதா அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குறாப்புல மாட்டுக்காரு. ஆனால் இவன்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே நாங்கள் புறப்புறோம்ப்பா அப்படிங்கிறாரு. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சொல்லி முடிச்சுட்டு இவர் வள்ளலார் கிளம்பி போயிட்டாரு. இவர் மாடு மேய்க்கிறவர் வந்து பார்த்தாரு, அந்த மரத்துக்கடியில் தானே போய் சொன்னார், உட்கார சொன்னாப்புல. அந்த மரத்துக்கடியில் போய் உட்காந்து கம்பை தூக்கி கீழே போட்டுட்டு, வெள்ளை மாட்டுக்காரவான்னு சொல்லி கண்ணம்படி கூப்பிட்றாப்புல. கூப்பிட்டோடனே 3 குரல் 4 குரல் கூப்பிட்டோடனே 4வது குரலுக்கே சிவருமான் வந்து இந்த மாட்டுக்காருக்கு முன்னாடி தோன்றாப்புல. தோணுனே, எப்பா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோடனே இவன் கண்ணை திறந்து பார்க்குறான். யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னை கூப்பிட்டீலப்பா அப்படின்னு சொன்னோன்னே, நான் வெள்ளை மாட்டுக்காரனில் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் தான்ப்பா அந்த வெள்ளை மாட்டுக்காரன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ நீ தான் அந்த வெள்ளை மாட்டுக்காரனா அப்படிங்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி உன்னைய பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி நான் தான் இந்த உலகத்தை பூரா படைத்தேன், நான் தான் இறைவன், உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் சிவருமான் கேட்குறாரு, நான் தான்ப்பா இறைவன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி மாடு மேய்க்கிறவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த மாடு மேய்க்கிறவர் சொல்கிறாரு, இப்போ எங்கே வா, நான் காலையில் மாடை பற்றிட்டு வந்துடுவேன், மத்தியானம் ஒரு 3 மணி 4 மணிக்கு போல் வீட்டுக்கு மாடை கொண்டு போய் நிப்பாட்டுவேன், என் வீட்டுக்காரி பாலை பூரா கறப்பா, பால் வியாபாரம் பார்த்துட்டு வந்துடுவா, பால் மிச்சமாச்சுன்னா அதை தயிராக்கி மோராக்கி விற்றுருவா, எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருப்பா, நான் சாப்பிட்ட உடனே கட்டில் தூக்கி வெளியில் போடுவேன், போட்டு படுத்தோன்னே எனக்கு 2 நிமிஷத்தில் தூக்கம் வந்துடும், இதோட ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு.
உடனே இவர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா நான் தான் இறைவன், என்னை கூப்பிட்டுட்ட நீ, ஏதாச்சும் கேளு நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏதாச்சும் கேளு நான் உனக்கு தரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை கேளுப்பா அப்படின்னு மறுபடியும் கெஞ்சுறாரு. உடனே இவர் சொன்னார், நீ மாட்டுக்கு தண்ணி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் என் மாட்டுக்கு தண்ணி விட போனோம், எனக்கு நேரம் ஆச்சு, நீ உன் மாட்டுக்கு தண்ணி வச்சிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. உடனே மறுபடியும் சிவபெருமான், ஏதாச்சும் ஒன்று கேளு அப்படின்னா தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி எங்கள் மேய்தில் என் மாடு கருப்பு மாடு, எல்லாமே எருமை மாடு கருப்பு மாடாக மேய்ஞ்சிட்டு இருக்கு, நீ மட்டும் வெள்ளை மாடாக வச்சுருக்க, என் எருமை மாட்டை பூரா வெள்ளையாக்கி விட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சிவபெருமான், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உனக்கு நீ ஏதாச்சும் கேளுப்பா அப்படின்னு சொன்னோன்னே, நான் இப்போ 3 தடவை 4 தடவை நீ வெள்ளை மாட்டுக்காராவா வெள்ளை மாட்டுக்காராவான்னு கூப்பிட்டேன்ல, இனிமேல் நான் ஒரு தடவை கூப்பிட்டாலே நீ உடனே வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சிவபெருமான். சரி இடத்த காலி வலிப்பா அப்படின்னு சொல்லி மாட்டுக்காரர் சொல்லிட்டு மாட்டுக்காரர் கிளம்பி போயிட்டாரு. சிவபெருமான் மறையதுக்குள்ளே மாட்டுக்காரர் கிளம்பி போயிட்டாரு. உடனே சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சு போயிட்டாரு. போனோடனே இப்படியே நாட்கள் வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் கேரளாவுக்கு போன வள்ளலாரே 4 வருஷம் கழித்து வேதம்லாம் அங்கே கற்றுக் கொடுத்துட்டு 4 வருஷம் கழித்து திரும்பி வராரு. திரும்பி வைக்கும்போது இங்கே எருமை மாடு பூரா வெள்ளை கலரில் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்போ வள்ளலார் நினச்சாரு, என்னப்பா எந்த உலகத்துலையும் இல்லை அதிசயமா, இங்கே எருமை மாடு பூரா வெள்ளை கலரில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, எந்த உலகத்துலையும் இல்லாத அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிசிரலை பார்த்து சொல்கிறாரு, இங்கே தானே நம்ம அந்த ஒரு மாட்டுக்காரனை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி. ஆமாம் அவனை கூப்பிடு, நம்ம அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே பல்லாக்க கீழே இறக்கி வச்சுட்டு சிஷியர்கள் போய் கூப்பிட்றாங்க. உடனே ஒரு கருப்பு மாட்டை வெள்ளையாக்கணுன்னே இவனுக்கு ஒரு பயபக்தி வந்துருச்சு. ஒரு இறைவனையே இவர் நமக்கு காட்டினாரு, நம்ம எருமை மாட்டை அந்த இறைவன் வெள்ளை மாடை ஆக்கி விட்டு போனார், இவர் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த கம்பை தூக்கி கக்கத்தில் வச்சுக்கிட்டு தோல்ற போட்டிருக்க துண்டை தூக்கி இடுப்பில் கட்டிக்கிட்டு வள்ளலார்கிட்ட வராரு. குருவே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. என்னப்பா எங்கேயும் இல்லாத அதிசயமா உன் எருமை மாடு பூரா வெள்ளை மாடாக மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க வெள்ளை மாட்டுக்காரனை கூப்பிடுங்க வெள்ளை மாட்டுக்காராவா வெள்ளை மாட்டுக்காராவான்னு சொன்னால் இறைவன் வருவான்னு சொன்னீங்க இல்லையா, நானும் கூப்பிட்டேன், இறைவன் வந்தார் அப்படின்னோடனே, அவர் தான் இந்த கருப்பு மாடை பூரா வெள்ளை மாடை ஆக்கி விட்டு போனார் அப்படின்னு சொல்லி. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி வள்ளலார் கேட்டார். அப்போ மாட்டுக்காரன் சொன்னால், ஆமாம் வந்தார் அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே வந்தாரா அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே வந்தார் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ எனக்காக அவரை நீ கூப்பிடுறியா, நான் ஒரே ஒரு முறை பார்க்கட்டுமா, எனக்காக ஒருக்கா கூப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே, அந்த கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க கம்பை தூக்கி போட்டு அவன் போய் உட்காந்துருக்கான் மரம். அவர் சொன்ன அதே மரத்துக்கடியில் போய் மாட்டுக்காரர் மறுபடியும் உட்காடுறாரு. உட்காந்தோடனே, வெள்ளை மாட்டுக்காரவா அப்படின்னு ஒரு சவுண்டு தான் கொடுத்துருக்காரு. சிவபெருமான் முன்னாடி வந்துட்டார். வந்தவொடனே சிவபெருமானும் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வெள்ளை மாட்டுக்காரன் என்னப்பா வெள்ளை மாட்டுக்காரன் வந்துட்டியா, மாடு கிட்டலாம் தண்ணி வச்சியா, உன் மாடு எதுவும் சின்ன பிடிச்சிருக்கா, குட்டிக்கிட்டே எதுவும் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. மாட்டுக்காரன் வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குறாப்புல. அப்போ சிவபெருமானும் இவங்களும் உரையாடிட்டு இருக்காங்க. வள்ளலாருக்கு புரியவே இல்லை. அதாவது மாட்டுக்காரன் கண்ணுக்கு சிவபெருமான் தெரிகிறாரு, வள்ளலார் கண்ணுக்கு சிவபெருமான் தெரியலை. உடனே வள்ளலாருக்கே ஒரு ஆச்சரியம், எப்பா எங்கப்பா யாரோடப்பா நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தான் சிவபெருமான் கூட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. எங்கப்பா உருவத்தையே காணமே அப்படின்னு சொல்லி. இந்த நிற்கிறாருல பாருங்க அப்படின்னு சொல்லி. எங்கப்பா நிற்கிறாரு, என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வள்ளலார். இந்த நிற்கிறாரு பக்கத்தில் பாருங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் சொல்கிறாரு, அந்த வெள்ளை மாட்டுக்காரு இங்கே வந்து நின்னாலும் அவர் உடம்புல பாருங்க, இங்கே காற்றுல சந்தனவாட வருதா அப்படின்னு சொல்லி. ஆமாம் சந்தனவாட வருது அப்படின்னு சொல்லி வள்ளலாரை ஒத்துக்கிறாரு. அப்போ சிவபெருமான் வர்றாருங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா, நிற்கிறாருங்கிறதா அப்படின்னு. ஆமாம் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி வள்ளலாரை ஒத்துக்கிட்டாரு. சரி ஒரே ஒரு முறையாவது சிவபெருமானை நான் பார்க்கணும்ப்பா, என்னை பார்க்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இவர் மாட்டுக்காரர் வந்து சிவபெருமானை சொல்கிறாரு, ஏப்பா வெள்ளை மாட்டுக்காரா உன்னைய பார்க்கணும் அவன் கெஞ்சிரானாப்பா, அவனுக்கு அவன் உருவத்தை காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி. உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, இல்லை நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே வள்ளலார் சொல்கிறாரு, எப்பா நான் அவரை பற்றி டெய்லி 1 கோடி தடவை அவருடைய மந்திரத்தை அவருடைய பேரை ஓனம் சிவாயா நம்ம ஓனம் சிவாயா நம்ம நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவரை பற்றி நான் நிறையா பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அவருடைய ஒரு உருவத்தை காட்டலைனாலும் அவர் ஒரு கட்ட வரலனாலும் காட்டக்கூடாதாப்பா எனக்காக அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் பார்த்து, என்னப்பா உன்னைய பற்றி என்னென்னமோ பாட்டு எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். மாட்டுக்காரர் சொல்கிறாப்புல, உன்னை பற்றி என்னென்னமோ பாட்டு எழுதியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். உன்னைய 1 கோடி தடவை டெய்லி உன் பேரை வச்சிருக்கேன்னு வேறு சொல்கிறேன். அவனுக்கு ஒரு கட்டவரில் கூட காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. உடனே சிவபெருமான் சொன்னார், அவனுக்காக நான் காட்டலை, உனக்காக நான் என் கட்டவரில் அவனுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
உடனே கட்டவரில் காட்டுறாரு சிவபெருமானு. வள்ளலார் அது பூவை போட்டுட்டு சிவபெருமான் காலில் விழுந்துட்டு எந்திரிச்ச உடனே இவர் சொல்கிறாரு, நான் என் மாட்டுக்கு தண்ணி வைக்க போனோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. நீங்கள் போப்பா அப்படின்னு சொல்லி சிவபெருமானையும் அனுப்பி விட்றான். வெள்ளை மாட்டுக்காரன் நீ போ அப்படின்னு சொல்லி மாட்டுக்காரன் அனுப்பிச்சுடுவார். சிவபெருமான் மறைஞ்சிட்டாரு. மறைஞ்ச உடனே வள்ளலாரும் தொட்டு கும்பிட்டுட்டு எந்திரிச்ச உடனே நேராக சக்கடமாக நம்ம மாட்டுக்காரன் காலில் விழுந்துட்டார். விழுந்து, எப்பா நான் குருநாதர் கிடையாது, உனக்கு நீ தான் எனக்கு குருநாதர் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்துல இருந்து என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம மனசுல ஒரு இறைவன் நமக்கு முன்னாடி வந்து தோன்றிட்டாருன்னா நம்ம என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கற்பனையில கேட்போம். ஒவ்வொருத்தர் 2 மலை வேணும், 2 மலை அளவு தங்கம் வேணும் அப்படின்னு கேட்டாலுமே மறைஞ்சு போனதுக்கப்புறம் நம்மளுடைய ஆசை பெருகும். சேச்சா நம்ம தான் இருக்கேன், ஒரு 2 மலை தங்கம் கேட்டோம், அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு, அவர்னாலும் கூட ஒரு 4 மலையை சேர்த்து கொடுக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஆசை மனசுல வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆனா இந்த இந்த மாட்டுக்காரன் போய் உட்காந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வில்வ மரம். அந்த வில்வ மரத்து இடத்துக்குள்ள கண்ணை மூடி மனசுல எதையுமே சிந்திக்காம வெள்ளை மாட்டுக்காராவா வெள்ளை மாட்டுக்காராவா அப்படின்னு சொன்னோடனே சிவபெருமான் நம்ம கண் முன்னாடி தோன்றினாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவன் சொன்ன விதம் பாருங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் வந்து மாடை கொண்டு போய் என் வீட்டில் கெட்டுறேன், என் மனைவி சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறா, நான் சாப்பிட்றேன், படுத்து தூங்குறேன், படுத்தோடனே எனக்கு 5 நிமிஷத்துல தூக்கம் வந்துடுது, எனக்கு இந்த உலகத்துல இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் பாருங்க. அந்த மனசு, அதாவது நமக்கு போதுங்கிற எண்ணங்கள் வந்துட்டா அதான் சொல்றாரு வள்ளலார் தன்னுடைய சுதேசத்தில் எழுதுறாரு, மனமது செம்மையானால் மந்திரம் தன்னே ஓத வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்துல நம்ம மனசுல போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டுருச்சு அப்படின்னா வாழ்க்கை எப்போதுமே மகிழ்ச்சியாவே இருக்கும். இன்று ஒரு தகவல் இன்றுடன் முடிகிறது. நாளைக்கு மீண்டும் ஒரு தகவலுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.